ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 2. சோமகாந்தன் துறவு. தேவநகரத்திலே அரசகுமாரனாக பிறந்த சோமகாந்தன் யுக்த வயது அடைந்ததும் சுதன்மை என்ற அரசகுமாரியை மணந்து தந்தைக்கு பின் பட்டம் ஏறி அரச பரிபாலனம் செய்து வந்தான். நீதி நெறி தவறாது எண் திசையிலும் கீர்த்தி பரவ குடிமக்களின் நன்மையே தன் குறிக்கோளாக கொண்டு அவன் ஆட்சி நடத்தி வந்தான். பராக்கிரமத்தால் எதிரிகளையே இல்லாது ஒழித்து எங்கும் மகிழ்ச்சி நிரம்ப ஆட்சி புரிந்து வரும்போது அவனுக்கு சர்வலட்சங்களும் பொருந்திய அழகிய குமாரன் ஒன்று பிறந்தான். சோமகாந்தன் ஆனந்த பரவசனாகி ஏமகண்டன் என்று குழந்தைக்கு பெயரிட்டு அவன் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தான். இவ்வாறு இருந்து வரும்போது பூர்வ ஜென்மத்தின் செய்த தீவிரைகள் காரணமாக அரசனுக்கு கஷ்ட நோய் பிடித்தது. அரண்மனை வைத்தியர்கள் எத்தனையோ வகைகள் வைத்தியம் செய்தும் ரோகம் நீங்கவில்லை. நாளுக்கு நாள் அதிகரித்துத்தான் வந்தது. நாட்டில் பல பாகங்களிலிருந்தும் வைத்தியத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள் தலைநகரத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? முன்வினை பயனால் அரசனை பீடித்துள்ள நோய் சாதாரண மருந்துகளால் குணப்படுத்தக்கூடியதா என்ன? வியாதியின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அரசனின் ராஜகளை நிரம்பிய முகம் மாறுதலையாக வந்தது. உடல் எங்கும் ரணங்கள் உண்டாகி தொடங்கின. தேவகுமாரனைப் போன்று பிரகாசமாக முககாந்தியோடு காட்சி அளித்த அரசனின் முகம் இப்போது விகாரமாக மாறியிருந்தது. அரசனும் வியாதியால் ஏற்பட்டு வரும் இடர்களை நன்கு உணர்ந்து வந்தான். பிறர் காண சகிக்காத அளவுக்கு தன்னிடம் மாற்றம் ஏற்பட்டு வரும்போது இன்னமும் அரச பீடத்தில் அமர்ந்து ஆட்சி புரிவது சரியில்லை என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. அரண்மனையில் இருந்து பிறருக்கு துன்பங்களை அளித்து கொண்டிருப்பதை அவன் விரும்பவில்லை. ஆகவே அவன் தீர ஆலோசனை செய்து தன் குமாரன் ஏமகண்டனை அரசனாக முடிசூட்டிவிட்டு கானகத்திற்கு போய்விட வேண்டியதென முடிவுக்கு வந்தான். ஒரு நாள் அரச சபையில் மந்திரி பிரதானிகள் சூழ்ந்திருந்தபோது அவன் தன் முடிவை வெளிப்படுத்தியாக அவர்களிடம் தெரிவித்தான். எதிர்பாராத இந்த வார்த்தையை கேட்டதும் மற்றவர்கள் திகைத்து போய்விட்டனர். அரசே, தாங்கள் ஏன் மனம் தளர வேண்டும்? அதைரியப்பட்டு இவ்வாறெல்லாம் பேசுவது எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. இன்னமும் வைத்தியருக்கு ஏற்பாடு செய்கிறோம். தாங்கள் நோயை குணப்படுத்துவதே எங்கள் வேலை என்றனர். அமைச்சரும் மற்ற பிரதானிகளும். அரசன் முகத்தில் வறண்ட புன்னகையே மலர்ந்தது. உங்கள் அன்பிற்கு நான் பெரிதும் கடமைப்பட்டவன். ஆயினும் எனக்கு வந்துள்ள இந்த நோய் தீர்க்கக்கூடியதாக எனக்கு தோன்றவில்லை. ஏதோ என் முன் பிறவியின் நான் செய்த தீய செயல்களுக்காகவே இந்த நோய் என்னை தீண்டியிருக்கிறது. இல்லை என்றால் இந்நேரம் இது கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்க வேண்டுமே. நோயால் அவதியுறும் நான் இன்னமும் அரசக்கட்டிலில் இருப்பது தர்மத்திற்கு விரோதம். என் குமாரனுக்கும் தக்க வயதாகிவிட்டது. ஆகவே அவனை அரசனாக முடிசூட்டுவதே சிறந்ததாகும். கம்பீரத்தோடு மன்மதனுக்கு ஒப்பான தோற்றம் கொண்டிருந்த என்னை இப்போது பார்ப்பவர்கள் முகம் சுளிக்க வேண்டியிருக்கிறது. மனப்பூர்வமாக விரும்பாவிடினும் அவர்களையும் மீறி என்னிடம் ஒருவித அருவருப்பு தோன்றச் செய்துவிடும். இம்மாதிரி சூழ்நிலைகளுக்கெல்லாம் புத்திசாலியாக உள்ளவன் தன்னை ஆளாக்கிக் கொள்ள மாட்டான். ஆகவே ஏமகண்டனுக்கு முடிசூட்டி அவனிடம் அரசபாரத்தை ஒப்பித்துவிட்டு கானகம் செல்ல நான் தீர்மானித்து விட்டேன். என்னை யாரும் தடுக்க வேண்டாம் என்று ரொம்பவும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை நாள் வரை எனக்கு அழைத்து வந்த ஆதரவையும் அன்பையும் இனி என் மைந்தனுக்கு நீங்கள் அளித்து வர வேண்டும் என்று வேண்டினான். அரசன் துயரம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு மந்திரி பிரதானிகள் துக்கித்தனர். வேந்தே, தங்கள் கூற்றை யாரும் மறுக்க முடியாது. நீதி சாஸ்திரங்களில் வல்லமை படைத்த தாங்கள் தர்மத்தையே எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். சர்வ வல்லமை படைத்த தாங்கள் குமாரனுக்கு தங்களுக்கு ஒப்பமாக அரசனை நிர்வகிக்கும் ஆற்றல் வாய்ந்தவனே. ஆகவே அவனுக்கு துணை தேவையில்லை. தோல் வலிமையும் அறிவின் முதிர்ச்சியுமே அவனுக்கு ஈடு இணையற்ற துணையாகும். அதனால் நாங்களும் உங்களுடன் வனத்துக்கு வந்து விடுகிறோம். எங்கள் உயிர் உள்ளளவும் உங்களை விட்டு பிரிந்திருக்க ஒரு நாளும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்றார்கள். சபையில் நடந்தவற்றை கேள்வியுற்றதும் சுதன்மை அரசனை தேடி ஓடி வந்தாள்.
நாதா, இன்று சபையில் நடைபெற்ற விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். குமாரனுக்கு முடிசூட்டி அவனிடம் ராஜ்யபாரத்தை ஒப்புவிக்கப் போவது பற்றி எனக்கும் மகிழ்ச்சியே. ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை விட்டு தாங்கள் காட்டுக்குச் செல்ல வேண்டிய காரணம் என்ன? தங்களுக்கு செய்து வரும் பணிவிடைகளில் ஏதாவது குறைபாடுகள் கண்டீரா? அவ்வாறு நான் தவறு செய்திருந்தாலும் அதை எடுத்துச் சொல்லி என்னை திருத்த வேண்டியது தங்கள் பொறுப்பல்லவா? அவ்விதம்தானே தங்களைப் போன்ற பெரியோர்களுக்கு கடமை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் பற்றி எனக்கு இக்கொடுந்தண்டனையை அளிக்க முன்வந்தீர்கள் என்று கதறினாள் அரசி. சோமகாந்தன் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி, கண்ணே, என் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. முன்வினை பயனால் நான் அனுபவிக்க வேண்டிய துன்பம் காரணமாக நீங்களும் ஏன் வருந்த வேண்டும்? அரண்மனையில் இருந்து நீ நம் குமாரனின் நலன்களில் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் என்றான். சுதன்மை ஓவென்று அழுதாள். நாதா, பூவும் நாரும் சேர்ந்திருந்தால் தானே நாருக்கு மனமுண்டு. அதுபோல பெண்கள் தங்கள் கணவரோடு சேர்ந்திருந்தால் தானே பெருமை அடைவார்கள். என்னை தாங்கள் மணந்ததிலிருந்து தங்கள் சுகதுக்கங்களையே என்னுடையதாக பாவித்து வந்திருக்கிறேன். என் உயிர் பிரியும் வரை ஒருபோதும் தங்களை விட்டு பிரிய மாட்டேன். என்னை அரண்மனையில் விட்டுவிட்டு தாங்கள் தனியே காட்டிற்குச் செல்வதை என்னால் பொறுக்க முடியாது. என்னையும் தங்களுடனே அழைத்துச் செல்லுங்கள் என்று அவன் கால்களை பிடித்துக்கொண்டு மன்றாடினாள் சுதன்மை. இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகச் சொல்லும்போது ஏமகண்டனும் தந்தையை விட்டு பிரிய மறுத்தான். தந்தையே, உம்மையும் தாயையும் பிறந்து எனக்கு இந்த அரசாட்சி எதற்கு? எனக்கு தெய்வம் நீங்கள் இருவரே. நீங்கள் இல்லாது எனக்கு வேறு செல்வமும் தேவையில்லை. என்னையும் உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் என்றான். ஒவ்வொருவரும் தன்னை விட்டு பிரிய மறுப்பதை கேட்கும்போது அரசனின் உள்ளம் உவகையால் நிறைந்தது. குமாரனை அருகில் அழைத்து அவனை அன்போடு திருவணைத்து கூறினான். மைந்தா, உன் வார்த்தைகளை கேட்கும்போது என் உள்ளம் பாசத்தால் நிரம்பி வழிகின்றது. கடமை ஒன்று இருப்பதை மறந்துவிடக் கூடாது. நாட்டு மக்களின் பாதுகாப்பு முழுவதும் அரசனிடம்தான் உள்ளது. அவர்கள் பலனை கருதி கொண்டு அரசன் தன் பணிகளை புரிய வேண்டும். வியாதியின் கொடுமையால் துன்புற்று வரும் என்னால் இனியும் சிங்காசனத்தில் இருந்து காரியங்களை கவனிக்க முடியாது. என் மீது உள்ள பாசத்தால் நீ மக்களை உதறி தள்ளக்கூடாது. கடமைக்கு பின் தானே பாசம். நான் எங்கிருந்தாலும் உன்னை பற்றிய நினைவில் தான் இருப்பேன். தர்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதற்கு மாறாக நடக்காமல் மந்திரி பிரதானிகளின் ஆலோசனையோடு ஆட்சி புரிந்து வா. உன் கீர்த்தி 8 திசையும் பரவட்டும். தெய்வம் மனித உருவில் தோற்றம் தரும் என்பதற்கேற்ப அரசனே மக்களின் பிரத்யக்ஷ தெய்வம். ஆகவே அவர்கள் விருப்பு வெறுப்புகளை உணர்ந்து அதற்கேற்ப நீ நடந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆட்சி முறை பற்றி சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதையெல்லாம் எடுத்துச் சொன்னான். பகைவரோடு போரிடும் போதும் மக்களோடு பழகும் போதும் எந்தெந்த விதங்களில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குமாரனுக்கு தெரிவித்தான். ஒருவாறாக எல்லோர் மனத்தையும் தேற்றி நல்லுரைகளை வழங்கிய அரசன் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் மந்திரி பிரதானிகள் புடைசூழ நாட்டு மக்கள் குதூகலத்தால் ஆரவாதிக்க ஏமகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். நாடு முழுவதும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. எங்கே திரும்பினாலும் ஒரே கோலாகலமும் திருவிழா காட்சிகளுமே தென்பட்டன. இந்த கொண்டாட்டங்கள் ஓய்ந்ததும் ஒரு நாள் அரசன் தன் குமாரனிடமும் மந்திரி பிரதானிகளிடமும் விடை பெற்று கொண்டு மனைவியோடு கானகம் புறப்பட்டான். அரசன் நகரை துறந்து வனத்துக்கு போவதை பார்த்த மக்கள் கண்ணீராய் ஆறாக பெருக்கினர். ஒரு சிலர் அரசனை விட்டு பிரிய மனமின்றி அவனோடு தாங்களும் வனத்துக்கு புறப்பட்டனர். நகரை விட்டு அரசன் வெகு தூரத்துக்கு வந்து விட்டான். அப்போதும் மக்கள் அவனை விட்டு போகாது தொடர்ந்து வந்தனர். இன்னும் அமைச்சர்களும் ஏமகண்டனும் தேரத்தோடு அவர்களுடனும் வந்தனர். அரசன் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் திரும்பவில்லை. அன்பார்ந்த மக்களே, நீங்கள் எதற்காக என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும்? உங்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாதென்று என் குமாரர்களை அரண்மனையிலேயே இருக்க செய்தேன். இத்தனை காலமாக உங்கள் நலன்களையே நான் கவனித்து வந்ததற்கு மேலாக யமகண்டன் உங்களை பாதுகாத்து வருவான். நீங்கள் ஊர் திரும்பி விடுவதுதான் நல்லது என்றான் அரசன். அரசே, தாயை பிரிந்த கன்று போல் எங்களை தவிக்க விட்டு செல்கிறீர்களே, உங்களுக்கு தெரியாததல்ல. நீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மச்சம்
உயிர் தரித்திருக்குமா? உங்களை விட்டு பிரிந்து எவ்வாறு நாங்கள் ஊரில் இருக்க முடியும்? இவ்வனத்தில் எத்தனையோ முனிசிரேஷ்டர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அருளால் தங்கள் நோய் விரைவில் குணமாகிவிடும். எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றில் இறங்கி தாங்கள் புனித நீராடி எழும்போது அவற்றின் மகிமையால் தங்களை வருத்தி வரும் வியாதி பறந்தோடிவிடும். நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு நகரம் திரும்பப் போகிறோம். இந்த குறுகிய காலத்தில் தாங்கள் அனுபவிக்கப் போகும் கஷ்டங்களில் நாங்களும் பங்கு ஏற்க காத்திருக்கிறோம் என்றனர் அவர்கள். அன்புமிக்க பெரியோர்களே, என் வார்த்தையை தட்டி நீங்கள் இதுவரை எப்போதுமே நடந்ததில்லை. என் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பாசமே உங்களை இவ்வாறு பேசத் தூண்டுகிறது. சாஸ்திரங்களில் கிரகஸ்தாசிரமத்திற்கு பிறகு வனப்பிரஸ்தாசிரமம் என்று ஒன்று இருப்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? நான் துன்பம் அனுபவிக்கப் போவதாக ஏன் எண்ணுகிறீர்கள்? தயவு செய்து என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் ஊர் திரும்புங்கள் என்று வேண்டினான் அரசன். மேலும் குமாரனையும் அவனுடன் வந்த அமைச்சர்களையும் அழைத்து அவர்களுக்கும் மனம் சமாதானமாகும் வகையில் பல வார்த்தைகளை சொன்னான். சிறுமை அருமை குமாரனை அழைத்து உச்சி முகர்ந்து சொன்னாள், குழந்தாய், தந்தையை விட்டு பிரிய உனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கு என்று எனக்கு தெரியாமல் இல்லை. ஊழ்வினை பயனால் நானும் தந்தையும் வனத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நீ வருந்தாதே. விரைவில் உன் தந்தையின் நோய் நீங்கி நாங்கள் இருவரும் ஊர் திரும்புவோம். எங்களை சூழ்ந்து இருக்கும் இழுக்கண்கள் தீர்ந்து சீக்கிரத்திலேயே அரண்மனைக்கு திரும்ப வேண்டுமென்று சர்வ வல்லமை வாய்ந்த விநாயக கடவுளை அனுதினமும் பூஜித்து அவர் அருளுக்காக பிரார்த்தனை செய். அவர் அருளால் நாங்களும் விரைவில் ஊர் திரும்புவோம். மக்களை அழைத்து கொண்டு நீ நகரத்திற்கு திரும்பு என்று தேற்றினாள். ஆனால் சுபலன், ஞானகம்யன் என்ற இரு அமைச்சர்களும் அரசனை விட்டு பிரிந்து ஊர் திரும்பி வர மறுத்தனர். அரசனுக்கு வேண்டிய சிசுரூஷைகளை செய்து கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக தாங்கள் இருவரும் அவசியம் இருந்தாக வேண்டும் என்று வற்புறுத்தினர். மக்களும் அவர்களை உடனிருக்க அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவே அரசன் வேறு வழியின்றி அதற்கு சம்மதித்தான். மகுடியின் நாகத்துக்கு கட்டுப்பட்ட நாகம் போல அவர்கள் அனைவரும் மேலே எதுவும் சொல்ல மாட்டாதவர்களாய் கண்களிலிருந்து நீர் பெருகியோட ஊருக்கு திரும்பினர். ஏமகண்டன் தாயையும் தந்தையையும் வணங்கி அவர்கள் ஆசி பெற்று மக்களோடு அரண்மனைக்கு புறப்பட்டான். மக்களும் அமைச்சர்களும் பின்தொடர ஏமகண்டன் நடந்து செல்வதை வெகுநேரம் கவனித்துக் கொண்டிருந்த அரசனின் கண்கள் பாசத்தால் கலங்கின. பார்வையிலிருந்து அவர்கள் மறைந்ததும் கன்னங்களில் வழிந்தோடிய நீரை துடைத்து கொண்டு தன் பயணத்தை தொடங்கினான். கானகத்தில் கிடைக்கும் கிழங்கு காய் கனிகளை ஆகாரமாக புசித்து கொண்டு நால்வரும் வழி நடந்தனர். இவர்கள் வனத்திலே இவ்வாறு பிரயாணப்பட அரண்மனையில் ஏமகண்டன் விநாயக பெருமானை பிரதிஷ்டித்து அனுதினமும் தவறாது அவரை பூஜித்து வந்தான்.